ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தபால் துறை வங்கியான இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா, எக்ஸாம் இல்லாம உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 30,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 5த் ஏப்ரலுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ல தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ 47 சர்க்கிள் பேஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. 15த் மார்ச் அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 5த் ஏப்ரல் வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து பாருங்க இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 47 வேக்கன்சி வந்திருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல தான் இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க 21 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. மொத்தமா 47 வேக்கன்சி இருக்கு. இந்த வேக்கன்சி வந்து பாருங்க இன்னுமே வந்து உங்களுக்கு அதிகமா கூட ஆகும் அப்படிங்கிற மாரி இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சர்க்கிள் வைஸா உங்களுக்கான வேக்கன்சி வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து பார்த்தோன்னா, ஒரு 13 சர்க்கிள்ல வந்து இருக்கு. அதுல வந்து பாருங்க மொத்தம் 47 வேக்கன்சி இருக்கு. அதுல தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா 2 வேக்கன்சி வந்து இங்க குடுத்துருக்காங்க. வேக்கன்சி கம்மியா இருக்கு. நீங்க வந்து அப்ளை பண்ணாம விட்றாதீங்க. ஸோ காம்படிஷன் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு கம்மியா தான் இருக்கும். நீங்க வந்து ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்கு வந்து ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்திலேயே குடுத்துட்டாங்க. நீங்க வந்து பாருங்க எம்பிஏல வந்து சேல்ஸ் இல்லன்னா மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். முன்னுரிமை வந்து கண்டிப்பா வந்து தருவாங்க. கம்பல்சரி கிடையாது. நீங்க டிகிரி மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க, ஃப்ரெஷர்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எம்பிஏலாம் முடிச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஜாபோட நேச்சர் வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து குடுத்துருக்காங்க. இத கரெக்ட்டா வந்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 1 இயர் வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகரில வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்னும் வந்து 2 வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. மொத்தமா 3 வருஷம் வந்து பார்த்தோன்னா, இதுக்கான கான்ட்ராக்ட் பீரியட் வந்து உங்களுக்கு இருக்க போது. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, உங்களோட மார்க்க வச்சு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க குரூப் டிஸ்கஷன் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கலாம். குரூப் டிஸ்கஷன் இல்லனா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். எக்ஸாம் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதிக பேர் அப்ளை பண்ணா தான் வந்து பாருங்க, இங்க வந்து Rன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்லைன் டெஸ்ட்ன்னு. அது வந்து பார்த்தோன்னா, அதிக பேர் அப்ளை பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும். அப்படி இல்லன்னா உங்களுக்கு மோஸ்ட்டா வந்து பார்த்தோன்னா, இன்டர்வியூ இல்லனா வந்து குரூப் டிஸ்கஷன் மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, லம்ப் அமௌண்ட்டா வந்து உங்களுக்கு ரூ. 30,000 உங்களுக்கான சேலரி வந்து பெர் மந்த்துக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து ரூ. 150 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் ரூ. 750 நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அது வந்து ஆன்லைன் மோட்லயே இதுக்கான ஃபீஸுமே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டி கம்யூனிட்டில வரீங்கன்னா, உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தோன்னா, அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க, இங்க இமெயில் ஐடி குடுத்துருக்காங்க. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணி கூட உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சர்க்கிள் வைஸா உங்களுக்கான வேக்கன்சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க 2 லொகேஷன்ல உங்களுக்கான ஜாப் இருக்க போது. ஒண்ணு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு காரைக்கால்லயும், இன்னொன்னு வந்து கோவில்பட்டி சர்க்கிள்ல தான் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான போஸ்டிங் வந்து போட போறாங்க. ஸோ இங்க தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து இருக்கும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 5த் ஏப்ரலுக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.